கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாள் ஏசப்பா நம்முடைய வாழ்வில் கொடுத்த ஒரு மகிழ்ச்சிகரமான நாள். அப்படியே விசுவாசிப்போம். சில நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, எதுக்கையா இந்த நாள் வந்துச்சு, இந்த நாள் வராமலே இருந்திருக்கலாமே, என்னென்னமோ பிரச்சனை இருக்குது, சிலருக்கு பணம் கொடுக்கணும், சிலர் போய் பார்க்க வேண்டி இருக்குது, இன்றைக்கி வேலைக்கு போனால் அங்கே என்ன பிரச்சனை வருவது தெரியாது, முதலாளி திட்டுவாங்களா, அல்லது மேனேஜர் ஏதாவது கேள்வி கேட்பாங்களா, அல்லது நான் இன்றைக்கி இன்டர்வியூ போகிற இடத்துல எனக்கு வேலை கிடைக்குமா, பல குழப்பமான நிலைகள் இருக்கலாம். பயப்படாதீங்க. இந்த நாள் நிச்சயமாகவே ஒரு நன்மை நாள். இங்கே அற்புதத்தை பார்க்குற நாள், மேன்மையை பார்க்குற நாள். விசுவாசிங்க. இந்த நாளின் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 34:13. உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். உன் நாவை பொல்லாப்புக்கு விலக்கி காத்துக்கொள். அப்படின்னா நம்ம நாவினால் பொல்லாப்பு பேசுவதை, தீமை பேசுவதை நம்ம விலக்கி காத்துக்கொள்ளணும். ஆண்டவர் நம்மை அழகாய் படைத்திருக்கிறார் பாருங்கள். ரொம்ப அழகாக சிருஷ்டித்திருக்கிறார். அவருடைய படைப்பை பாருங்கள். தலைப்பகுதியை எடுத்துக்கொண்டாலே பாருங்களேன், கண், மூக்கு, வாய், நாக்கு, தலைப்பகுதியில் அழகான தலைமுடி, என்னெல்லாம் அழகாக வச்சுருக்காரு. காது, ஆனால் நாக்கை பாருங்களேன், அது வாய்க்குள்ளே சாப்பிட்ற இடத்துக்குள்ளே வச்சுருக்காரு. இந்த நாக்கு இல்லைன்னா நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அப்படின்னா டேஸ்ட்டு பார்க்க முடியாது, பேச முடியாது. முக்கியமாக நம்ம பேசுகிறதுக்கு, ஒரு கேள்வி ஒரு ஆள் கேட்டால் ஒரு பதில் சொல்கிறதுக்கு நாக்கு எவ்வளோ முக்கியமானது பாருங்கள். இந்த நாவை வச்சு நம்ம தீமையான கருத்தை பேசலாமா? இன்றைக்கி நிறைய பேர் இந்த நாவை தவறான காரியத்துக்கு பயன்படுத்துகிறாங்க தெரியுமா? ஒரு ஆளை குறித்து குறை சொல்கிறது, கோல் மூட்டி விடுறது, இன்னும் அதாவது என்ன சொல்கிறது, அந்த நாவை வைத்து என்னென்ன காரியங்களை பண்ண முடியுமோ அதெல்லாம் இன்றைக்கி எத்தனை பேர் பண்ணிகிட்ருக்காங்க தெரியுமா? அது ஆண்டவர் விரும்புகிறது இல்லைங்க. நம்ம நாவை தீமை செய்கிறதுக்கா, பொல்லாப்பு பேசுகிறதுக்கா படைச்சி வச்சுருக்காரு? இல்லவே இல்லைங்க. ஏசப்பா பற்றி பேசுகிறதுக்கு, மற்றவங்களை ஆறுதல் படுத்துவதற்கு, நல்லது சொல்லிக் கொடுப்பதற்கான படைச்சிருக்காரு. அதனால் இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க. என் நாவினால் பொல்லாப்பான தீமையான எந்த வார்த்தை நான் பேச மாட்டேன், பேசினா நல்ல வார்த்தையில் தான் பேசுவேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் மேன்மையிலே தருவார். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நீர் நல்லவர், பெரியவர். நீர் பேசின வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். எங்களை அழகாக சிருஷ்டித்திருக்கிறீங்க. எங்களுக்குள்ளே நீங்கள் வாய்ப்பகுதிக்குள்ளே அழகான நாவை கொடுத்துருக்கீங்க. அந்த நாவை கொண்டு நாங்கள் தவறான காரியத்தை பேசக்கூடாது. மற்றவங்களை கெடுக்கிற, அழிக்கிற, மற்றவங்களை குறை சொல்லுகிற காரியம் வரவே கூடாதப்பா. இன்றைக்கி நாங்கள் தீர்மானிக்கிறோம், எங்கள் நாவு பொல்லாப்பான வார்த்தை பேசவே கூடாது, நல்லதே பேச உதவி செய்யுங்க. குறிப்பாக ஆண்டவர், இந்த நாளில் பிறந்த நாளை காணுங்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டு மேன்மையை காணட்டும். திருமண நாளை காணுகிற எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக. குடும்பங்களில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மாற்றுங்க, மேன்மையை தாருங்க. கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்புகளை அனுப்ப போகிற எல்லாருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய அதிசயத்தை அவங்க பார்க்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.